நீங்க எப்போவாவது குழப்பத்துல இருக்கும்போது, அ மனசுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். டெய்லி நம்ம வந்து குழப்பத்துல இருப்போம். பிரச்சனைகள் டெய்லி தான் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, தனியா நடந்து போறது ஒரு ஒரு நடைமுறை. அதுபோல தரையில படுக்கணும். தரையில படுக்கணும். தனியாக நடந்து போணும். அதுபோல தரையில உட்காரணும். இந்த நடைமுறை இந்த 3 நடைமுறைகளையும் நீங்க எப்போதுமே கடைபிடிங்க. உங்க வீட்ல வந்து உங்க வேலை செய்ற இடத்துல நீங்க நாற்காலியில தான் உட்காருவீங்க. அங்க தரையில உட்கார மாட்டீங்க. அங்க தரையிலயோ அல்லது பெட்லயோ படுப்பதற்கு வேலை செய்ற இடத்துல வாய்ப்பு கிடையாது. அதுபோல நீங்க தனியா நடந்து போறதுக்கும் வேலை செய்ற இடத்துல வாய்ப்பு கிடையாது. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், நாம வந்து ஒரு 1/2 மணி நேரமாவது தனியா நடந்து போணும். நடைப்பயிற்சி என்பது தனிமையில தான் இருக்கணும். யார் கூடயும் சேர்ந்தெல்லாம் நடக்கக்கூடாது. பேசிக்கிட்டேலாம் நடக்கக்கூடாது. அதனால ஒரு பலனும் கிடையாது. தனியா நடந்து போணும். அதுபோல த அதுபோல தரையில படுக்கணும். தரையிலன்னா ஒரு பாய் விரிச்சு படுக்கணும். பாய் நல்ல போதுமான பெட்ஷீட்லாம் விரிச்சு, மெத்தையெல்லாம் போட்டு மெத்தையில படுக்கக்கூடாது. மெத்தைய தரையில போட்டு கூட நீங்க படுக்காம இருக்கிறது நல்லது. மென்மையான மெத்தையா இருந்தா சரியா என்னன்னு தெரியல. ஆனா பாயில படுத்து போர்வையில படுக்கிறது தான். தரையில படுக்கணும். அதுபோல தரையில உட்காரணும். இது வந்து நம்மள எளிமையானவரா காட்டும். நம்ம ஒரு எளிமையானவரா இருந்தா தான் நம்ம பிரச்சனைகள புரிஞ்சுக்க முடியும். நான் பெரிய ஆளு. நான் வந்து பெட்ல தான் படுப்பேன். நான் வந்து சேர்ல தான் உட்காருவேன். தரையிலலாம் உட்கார மாட்டேன். நான்லாம் நடந்ததே போமாட்டேன். நடந்தே போமாட்டேன். நான் கார்ல தான் போவேன். நடந்து போறதா? தரையில உட்கார்றதா? தரையில படுக்கிறதா? நான் பெட்ல தான் படுப்பேன். அந்த மாரி நீ நெனச்சன்னா, உன் பிரச்சனைகள நீ புரிஞ்சுக்க முடியாது. உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காது. நீ உன்னை எளிமையானவராக உணர வேண்டும். நாம எளிமையானவர் அப்படின்னு உணர்ந்தா தான், நமக்கு மன அமைதி கிடைக்கும். மன அமைதி கிடைக்கும். மன அமைதி தீர்வு கிடைச்சா மனசுல அமைதி கிடைக்கும். நீங்க பெட்ல படுத்தா தீர்வு கிடைக்கும். ஆனா, அந்த தீர்வு உனக்கு அமைதிய தராது. எங்க படுத்தாலும் அவனுக்கு பெட்ல படுக்கிறவனுக்கெல்லாம் தீர்வு இல்லையா? அமைதி இல்லையான்னா, கண்டிப்பா இருக்காது. பெட்ல படுக்கிறதுனால, ஆடம்பரமா வாழ்றதுனால, எளிமையாவும் வாழணும். அப்பதான் அவங்களுக்கு தான் தீர்வு கிடைக்கும். நீ உன் வேலையெல்லாம் மத்தவங்க செய்றாங்க வீட்ல. உன்னுடைய வேலைகள நீ வீட்ல எதுவுமே செய்றதில்ல அப்டின்னா, கண்டிப்பா உனக்கு